வணக்கம் மாணவர்களே, குருகுலம் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உயர்தர வகுப்பில் தமிழை ஒரு பாடமாக கற்று காபோதர உயர்தர பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருக்கும் உங்களை 20ஆம் நூற்றாண்டு கவிதை என்னும் பாட அலகில் சந்திக்கின்றேன். முதலில் வினாக்களை பார்ப்போம். 2004ஆம் ஆண்டு 20ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிதையின் சிறப்பு இயல்புகளை சுருக்கமாக எடுத்து காட்டுக. அவ்வியல்பு பாரதிதாசன் அல்லது பிச்சமுத்தி இடம் காணப்படும் ஆற்றை தெளிவுபடுத்துக என்ற வினா வந்துள்ளது. 2006 நவீன தமிழ் கவிதையின் பண்புகள் யாவை? 2008 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் கவிதை பெற்ற மாற்றங்களை விளக்கி கூறுக. 2010ஆம் ஆண்டு 20ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிதையில் இந்திய சுதந்திர போராட்டம், பொது உடைமை சிந்தனை, திராவிட சிந்தனை ஆகியவை எத்தகைய செல்வாக்கை செலுத்தின என்பதை விளக்குக. 20ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிதையின் உருவ அமைப்பில் ஏற்பட்ட பிரதான மாற்றங்களை எடுத்து காட்டுக என்னும் வினாக்கள் வந்துள்ளன. அதே சமயம் 2011ஆம் ஆண்டு 20ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிதையின் பிரதான பண்புகள் யாவை? அப்பண்புகள் முக்கியத்துவம் பெற்றமைக்கு சமூக அரசியல் காரணிகளை விளக்குக. பாரதி அல்லது பாரதிதாசன் கவிதைகளில் அப்பண்புகள் வெளிப்படுமாற்றை எடுத்து காட்டுக. 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் கவிதை போக்கில் ஏற்பட்ட பிரதான மாற்றங்களை சுருக்கமாக எடுத்துரைக்க முதலான வினாக்கள் வந்துள்ளன. அந்த வகையில் பாரதிதாசன் முதலானவர்கள் குறித்து நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்திருந்தோம். இன்று 20ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிதை குறித்து பார்ப்போம். இந்தியாவில் ஐரோப்பியர் வருகையை அடுத்து அரசியல், பொருளாதார, சமூக அமைப்பில் பெருமளவு மாற்றங்கள் ஏற்பட்டன. இக்காலத்தில் தோன்றிய கிழக்கிந்திய கம்பெனியின் தோற்றம், சென்னை கல்வி சங்கத்தின் வளர்ச்சியும் இலக்கியத்துக்கு ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு வித்திட்டன. இதன் வாயிலாக ஏற்பட்ட ஆங்கில கல்வியும் அச்சியந்திரங்களின் தோற்றமும் அதனால் தோற்றம் பெற்ற பத்திரிகையின் வளர்ச்சியும் தமிழ் இலக்கிய போக்கில் புதிய செல் நெறியை உருவாக்கின. பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன், இந்து இலக்கிய சங்கம், இந்து முற்போக்கு அபிவிருத்தி சங்கம் முதலாய சமய சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இந்திய பண்பாட்டை நவீனப்படுத்த பெரிதும் உதவின என்றால் அது மிக இல்லை. இவற்றுடன் ஒன்றிணைந்து இந்திய தேசிய இயக்கம் அரசியலில் சமூக ரீதியான புரட்சிகரமான மாற்றங்களுக்கு அடித்தளமிட்டது. மேலித்தேய சிந்தனை வழங்கிய அதிகார எதிர்ப்பும் விடுதலை உணர்வும் கவிதை போக்கில் ஒரு பாரிய மாறுதல்களை உண்டு பண்ணின. இப்பின்னணியில் தோற்றம் பெற்ற தமிழக கவிதைகள் உருவ உள்ளடக்கத்தில் புதிய மாற்றங்களை உள்வாங்கி கொள்ள தலைப்பட்டன. ஐரோப்பியர் காலத்தில் எழுந்த ஆரம்பகால கவிதைகள் நோக்குமிடத்து அவை பழமையில் இருந்து விலகாது யாப்பமைவை கொண்டிருந்தாலும் பாடுபொருளில் புதிய விடயங்களை உள்வாங்கி வெளிவந்தன என்றால் அது மிக இல்லை. தமிழ் இலக்கியத்தை பொறுத்தவரை நவீன சிந்தனையாளர்களாக விளங்கிய பாரதி உள்ளிட்ட இலக்கிய கர்த்தாக்கள் ஆரம்பத்தில் பழமை போற்றுபவர்களாகவே காணப்பட்டனர். இவர்களின் கவிதை புனைவாக்கம் மரபு மாறாது பழமையில் எளிமையை புகுத்தி புதுமை காணுவதை நோக்கமாக கொண்டதை அன்றி நவீனத்துவ வழி நின்று புரட்சிகரமான மாறுதலுக்கூடாக புதிய பிரஜையை காணுவதாக அமையவில்லை. நிலப்பிரபுத்துவ முறையிலிருந்து இந்திய சமூகம் வேகமாக மாற்றத்துக்கு உள்ளாகி கொண்டிருந்த காலகட்டத்தில் பாரம்பரிய மரபுசார் முறை மாற்றமடைந்தது. கிராமங்கள் நகரமாயும் மயமாகும் சூழ்நிலையிலே மனித வாழ்வின் இயங்கியலுக்கு ஏற்ப இலக்கியத்தில் கையாளப்பட்ட மொழி தன் இறுக்கத்தை தழுத்தியது எனலாம். இதனால் மரபு வழிபட்ட செயல்களில் இடம்பெறும் அடைமொழிகள், அலங்கார மொழிகளும் வழக்கிழந்தன. புழக்கத்தில் உள்ள பேச்சு மொழியின் அவசியம் கவிதையில் வேண்டப்பட்ட ஒன்றாக மாற்றமடைய தொடங்கியது. இவ்வகையில் ராமலிங்க வள்ளலார் பாடல்கள், மயூரம் வேதநாயம் பிள்ளையின் சர்வசமய கீர்த்தனைகள் போன்றன முக்கிய இடம் வைக்கின்றன. ஐரோப்பிய வருகையாலும் ஆங்கில கல்வி முறையாலும் ஏற்பட்ட மாற்றங்கள் உயிர் துடிப்பான ஆக்கப்பூர்வமான இலக்கியங்களுக்கு வித்திட்டது எனலாம். வேதநாயம் பிள்ளை அவர்களின் சர்வசமய கீர்த்தனைகள் பற்றி நோக்கலாம். இசைப்பாட்டு வடிவத்தின் முதிர்ந்த நிலையினை கீர்த்தனை என்பர். கீர்த்தனை பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்னும் 3 நிலைகளில் அமையப்பெறுவதாகும். 192 கீர்த்தனைகளை உள்ளடக்கி பாடப்பட்டதே சர்வசமய கீர்த்தனையாகும்.
இந்நூலின் பெயருக்கேற்ப எல்லா மதங்களும் பொதுவாக எந்த கடவுளையும் சுட்டாது அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் இசைப்பாடல்களாக இவருடைய பாடல்கள் அமைந்தது எனலாம். 20ஆம் நூற்றாண்டில் பாரதியின் எழுச்சி நவீன கவிதைகளை வியாபித்தது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை இருந்த தமிழ் வழி சிந்தனா மரபு பாரதியோடு புதிய மாற்றம் கண்டது. பழமையின் மரபில் ஆரம்பத்தில் கவிதைகளை எழுதிய பாரதி புதிய கவிதைகளை பாடத் தொடங்கினார். வேதங்களின் புராணங்களை முறையாக பயின்ற பாரதி அதன் அனுபவ ஞானத்தையும் வள்ளுவோ, இளங்கோ, கம்பன், தாயுமான சுவாமிகள், பட்டணத்தடிகளார், மாணிக்க வாசகர், ஆழ்வார் மீது கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக பழமையையே முதலில் பாடினார். மரபு வழி நின்று நெகிழ்ச்சியற்ற செறிவான கவிதைகளை பாடிய பாரதி ஆசிரியர் பா, விருத்தப்பா, வெண்பா முதலான பழமையான யாப்புகளை கையாண்டு ஆரம்பகால கவிதைகளை படைத்தார். மரபு வழி சமுதாயத்துடன் இணைத்து ஆறுதல் காணும் முயற்சியாக இவனுடைய பாடல்கள் அமைந்தன. தோத்திர பாடல்கள், புதிய ஆத்திசூடி, கீர்த்தனைகள், பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி, கண்ணி, இளசை, ஒருபா ஒரு பகுதி முதலான இலக்கியங்கள் தன் முன்னிய காலத்தின் தொடர்ச்சியாக பாரதியாரால் பாடப்பட்டதாகும். பழமையின் இறுக்கமான பிடிக்குள் சிக்குண்ட பாரதி ஆங்கில கேள்வியின் வாயிலாகவும் வடநாட்டு யாத்திரையின் வாயிலாகவும் பத்திரிகை தொழிலின் ஊடாகவும் உரைநடையின் எழுச்சியாலும் சமூக விழிப்புணர்வை பெற்றார். அதனால் நிகழ்கால இயங்கியலுக்கு ஏற்ப புதுமையை நோக்கி நகரத் தொடங்கினார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது இங்கு காணோம் என பாரதி தமிழை போற்றி பாடினாலும் இந்திய மக்களை ஒரு குலம் என கருதினார். அதனால்தான் இந்திய தேசியத்தை பாரதி பாட பாவேந்தர் தமிழ் தேசியத்தை ஆதரித்த ஒருவராக காணப்படுகின்றார். அதே சமயம் தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப எங்கள் உயிருக்கு நேர் என்று பாரதிதாசன் பாடினார். அவ்வாறு பாடியதோடு நில்லாது தமிழ் தேசியத்தையும் வலியுறுத்தினார். தமிழ் மொழி, தமிழ்நாடு, தமிழினம் என்ற உணர்ச்சி மேலோங்க தமிழ் இயக்கம் என்ற தொகுதியையும் பாரதிதாசன் வெளியிட்டார். அதே சமயம் பாரதியார் நவீன கவிதையில் முதன்மையானவராக கொள்ளப்படுகின்றார். வசன கவிதையை ஆக்கி தமிழுக்கு புதிய பாதையை காட்டிய ஒருவனாக பாரதி காணப்படுகின்றார். அந்த வகையில் பாரதி ஒரு புதிய தோற்றுவாயை உருவாக்கி தமிழை வாழச் செய்த ஒருவனாக வருகின்றார். இனி நாம் பாரதிதாசனை பாரதியோ ஒப்பிட்டு பார்ப்போம். எங்கள் வாழ்வும் எங்கள் பலமும் மங்காத தமிழ் என்று முழங்கு சங்கி என கூறி தமிழை போற்றிய பாரதிதாசன் தம் கவிதைகளில் பொதுவுடைமை கருத்துக்களையும் முன்வைத்தார். ஓடப்பராயிருக்கும் இளையப்பர் உதியப்பராகிவிட்டார், ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரா பாணி என்று சொல்லி பாடுவதன் ஊடாக அவர் எப்பொழுதும் சமத்துவ கருத்துக்களை தன்னுடைய பாடல்களில் விதித்தார் என்றால் அது மிக இல்லை. பாட்டினால் புதியதோர் உலகை படைத்தவன் பாரதிதாசன். குடும்ப விளக்கை பாடி இருண்ட வீட்டினில் ஒளியேற்றியவன். மக்களுக்கான மொழியில் பாடிய மகா கவிஞன் அவன். பிறவியில் உயர்வும் தாழ்வும் சொல்லல் மடமை, இந்த பிழை நீக்குவதை உயிர் உள்ளாரின் கடமை என கூறி தமிழகத்தை பிணித்திருக்கும் சாதி இருட்டுக்கு வெள்ளை அடித்தவன் அவன். பெண்ணடிமை கைமை வேதனையை கண்டுணர்ந்து பெண்மையை போற்றி ஏற்றும் பாடல்களை பாடியவன் பாரதிதாசன். விதியின் பெயரால் மதிமயக்கம் கொண்டு முடங்கி கிடந்த தமிழகத்தை தட்டி எழுப்பிய தன்னிகர் இல்லாத கவிஞன் அவன். எல்லாம் கடவுள் செயல் என்று தொடை நடுங்கும் பொல்லாங்கு ஆகிய வலிமை மிக்க சங்கிலிகளை உடைத்தெறிய காலம் தோற்றுவித்த புரட்சி கவிஞராக உதயமானவர் பாரதிதாசன். பொதுவுடைமை சித்தாந்தத்தில் நம்பிக்கை கொண்டு ஆண்டான் அடிமை சிந்தனை மாற வேண்டும் என்று கூறி அயராது உழைத்தவர். பசுமையான சோலையை கண்டு அதனை உருவாக்க பாடுபட்ட தொழிலாளர்களின் நிலையை எண்ணி சித்திரை சோலைகளை உமை நன்கு திருத்த இப்பாரினில் முன்னர் எத்தனை தோழர்கள் இரத்தம் சோரிந்தனரோ உங்கள் வேரினில் என்று பாடியவன் பாரதிதாசன். 2 கறவைகள் உன்னிடம் இருந்தால் அண்டை வீட்டானுக்கு ஒன்று அளித்தல் சோசலிசம். கறவைகள் 2இல் கடிதொன்று விற்று காலை வாங்குவது கேபிட்டலிசமா? அவ்விரண்டின் ஆழ்வார்க்கு விற்று தேவைக்கு பால்பறச் செப்பல் கம்யூனிசம் என்று பாடி எளிய முறையில் முதலாளித்துவத்தையும் சோசலிசத்தையும் வேறுபடுத்தி காட்டியவன் பாரதிதாசன். எல்லாருக்கும் தேசம், எல்லாருக்கும் உடைமையெல்லாம், எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும் ஆகுகவே என கூறிய பாரதிதாசன் பார்போற்ற வாழ்ந்த
பாவேந்தன் என்றால் அது மிக இல்லை. பாரதிதாசனை போல் சுதந்திர வேட்கை மிக்கவர்தான் ராமலிங்கம் பிள்ளை. காந்தி மீது நம்பிக்கை கொண்டு அளவற்ற ஆற்றலால் நல்ல கவிதைகளை தந்தவர் அவர். ராமலிங்க பிள்ளை தேசபக்தி பாடல்களை பாடினார். மகாத்மா காந்தி, பால கங்காதர திலகர் போன்றவர்களின் கொள்கை பிரச்சாரத்தால் தீவிரமாக ஈர்க்கப்பட்டவர். மகாத்மா காந்தியின் கொள்கையால் ஆட்கொள்ளப்பட்ட பின் அறப்போராட்டத்தால் மட்டுமே விடுதலையை பெற முடியும் என்ற முடிவுக்கு வந்தவர். இவரது கவிதைகள் பெரும்பாலும் சுதந்திர போராட்டத்தை பற்றி இருப்பதால் இவர் காந்திய கவிஞர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் சேருவீர் என்னும் பாடல் உப்பு சத்தியாகிரக தொண்டர்களின் வழிநடை பாடலாக அக்காலத்தில் அமைந்தது. இவரது பாடல்களை சங்கு கணேசன் தனது சுதந்திர சங்க பத்திரிகையை தொடர்ந்து வெளியிட்டு பிரசுரித்தும் வந்தார். இந்திய விடுதலையை முதன்மை நோக்கமாக கொண்டு ராமலிங்க பிள்ளை பாடிய பாடல்கள் தமிழ்நாடு தமிழருக்கே உரிமை படைத்தது என்பதை அடிப்படையாக கொண்டு இருந்தது. முத்தமிழ் நாடென்று முன்னையவர் நாடு முற்றிலும் சொந்தம் எனக்கென பாடு என்ற வரியின் ஊடாக இதனை நாம் காணலாம். தமிழை போற்றி வாழ்ந்தவர். அதனாலே 1960 வெளிவந்த கடவுளின் குழந்தை திரைப்படத்தில் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற பாடலை எழுதியவர். அந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் பரவலாகி அவருக்கு பேரையும் புகழையும் தேடித் தந்தது. தேசபக்தி பாடல்கள் பிரார்த்தனை, தமிழன் இதயம், காந்தி அஞ்சலி, சங்கொலி, தமிழ் மனம், கவிதாஞ்சலி, மலர்ந்த பூக்கள், தமிழ் தேர், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், அவனும் அவளும் முதலான கவிதை தொகுதிகள் அவரை இன்றும் அடையாளப்படுத்தி நிற்கின்றன. காங்கிரஸ் இயக்கத்துக்கு கவிஞர்களின் கவிதைகள் பேருதவியாக அமைந்தது. காங்கிரஸ் கவிஞர், தேச தொண்டர் என்றெல்லாம் இவர் தமிழக மக்களால் சிறப்பிக்கப்பட்ட ஒருவராகவும் காணப்பட்டார். திரு வீணா கல்யாண சுந்தரனார் சமயத்துறையில் தெளிவான அறிவை பெற்றிருந்த திரு வீணா கானா 1942 முதல் பல செய்யுட்களை யாத்தவராக காணப்படுகிறார். அவருடைய செய்யுட்கள் பெரும்பாலானவை சமய செய்யுட்களாகவே காணப்படுகின்றன. திருமால் அருள்வேட்டல், முருகன் அருள்வேட்டல், சமரச தீபம், கிறிஸ்து மொழிக்குரல், சிவன் அருள்வேட்டல், இருளில் ஒளி, இருமையும் ஒருமையும், அருகன் அருகே, விடுதலை வழி, பொருளும் அருளும், மார்க்சியமும் காந்தியமும், சித்தம் திருத்தல், செத்து பிறத்தல், முதுமை உளறல், வளர்ச்சியும் வாழ்வும், படுக்கை பிதற்றல் முதலான கவிதை நூல்கள் அவர்களுடைய புகழை என்றுமே செப்பி நிற்கின்றன. திரு வீணா கல்யாண சுந்தரனார் புதுமை வேட்டல், பொதுமை வேட்டல் என்ற நூல்களில் சாதி வேறுபாடுகளை பற்றி பல்வேறு கருத்துக்களை கூறியிருந்தார். சாதியற்ற சமுதாயத்தை காணும் பெரும் முயற்சியாகவே அந்நூல்கள் அமைந்தன. ஏறத்தாழ 15 செய்யுள் நூல்களை திரு வீணா கானா எழுதியுள்ளார். உரைநடையை விட அவரது செய்யுள் நூல்களில் எளிமை, தெளிவு, தூய்மை, பொதுமை பண்புகள் நிறைந்திருப்பதை நாம் காணலாம் என்பார் மூனா வரதராசனர். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். தேசிய விநாயகம் பிள்ளை குழந்தை பாடல்களை தொடர்ச்சியாக பாடியவர். இவர் எழுதிய பாடல்கள் அனைத்தும் குறிப்பிட்ட எல்லைக்குள் முடங்கி கிடப்பதில்லை. இவருடைய கவிதை படைப்புகள் பரந்து விரிந்தன. கவிதை உலகில் பக்தி பாடல்கள், இயற்கை பாடல்கள், இலக்கிய பாடல்கள், குழந்தை பாடல்கள், வரலாற்று பாடல்கள், வாழ்வியல் போராட்ட பாடல்கள், சமூக பாடல்கள், தேசிய பாடல்கள், வாழ்த்து பாடல்கள், கையாறு நிலை பாடல்கள், பல்சுவை பாடல்கள் மற்றும் புறமொழியை தழுவி எழுதிய மொழிபெயர்ப்பு பாடல்கள் என்று பல் வகையில் இவருடைய பாடல்களை உள்ளடக்கி இன்றைய ஆய்வாளர்கள் ஆய்வினை மேற்கொள்வர். 1938ஆம் ஆண்டு வெளியான மலரும் மாலையும் தொகுதியில் 25க்கும் மேற்பட்ட குழந்தை பாடல்களை பாடினார். அதில் 7 பாடல்கள் கதை பாடல்களாக அமைந்தன. சிறு வயதில் குழந்தைகள் படிக்கும் பாட்டில் முக்கியமான பாட்டாக தோட்டத்தில் மெய்யுது வெள்ளை பசு, துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, அம்மா எங்குது வெள்ளப்பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி என்ற பாடல் யாவரும் அறிந்தது. அதுபோல காக்காய் காக்காய் பறந்து வா, கண்ணுக்கு மை கொண்டு வா, கோழி கோழி கூவி வா, குழந்தைக்கு பூ கொண்டு வா என்று எளிய மொழியில் இதமான பாடல்களை குழந்தைக்கு ஏற்ற மொழியில் எழுதியவன் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. எட்வின் அனோல்டின் லைட் ஆஃப் ஏஷியா என்ற நூலை தழுவி அவர் ஆசிய ஜோதி என்ற நூலை எழுதியிருந்தார். அந்நூல் இந்திய நடைமுறைக்கு ஏற்ப புத்தனின் வாழ்வை பேசுகிறது.
பொதுமக்களுக்குரிய நூலாகவும் அதே சமயம் சாதி மத வேறுபாடுகளை கடந்து உயர்ந்தோங்கும் நூலாகவும் அது காணப்படுகிறது. கவிமணியின் அழகம்மை ஆசிரியர் விருத்தம், மலரும் மாலையும், மருமக்கள் வழி மான்மியம், தேவியின் கீர்த்தனங்கள், குழந்தை செல்வம் என்னும் நூல்கள் இற்றவரை பேசப்படுகின்ற நூல்களாகவே அமைந்தன. அதே சமயம் உமர் கயாமின் பாடல்களையும் தமிழில் மொழிபெயர்த்தவராக கவிமணி காணப்படுகிறார். ஆங்கில புலமையும் ஆழ்ந்த தமிழ் புலமையும் கொண்ட கவிமணி சொல்ல அமுதமாய் இனிக்கும் எளிய பாடல்களை பாடியவர். மலரும் மாலையும் தொகுதியில் இடம்பெறும் அப்பம் திருடின எலி, பசுவும் கன்றும், பொம்மை கல்யாணம் போன்றவை இளம் பிள்ளைகளுக்கு மகிழ்வை தருவதோடு உலக முறையை ஊட்டி வளர்ப்பனவராக அமைந்தன. நல்லெண்ண நோக்கிய குழந்தைகளை நடை செலுத்த வழி சமைத்த நூல்களாய் பாடல்கள் அமைந்தன என்றால் அது மிகையில்லை. இந்திய நாட்டின் விடுதலை போராட்டத்தில் கவிமணி நேரடியாக பங்கு பெறவில்லை. ஆயினும் விடுதலை போராட்டம் குறித்து பல பாடல்களை படைத்தார். தேச விடுதலைக்கான குரலாக காந்தியை கண்டவர் கவிமணி. பாரதி, சிதம்பரனார் போன்றவர்களின் வரிசையில் காந்தியும் சிறப்பிடம் பெறுகிறார். சுதந்திர போராட்டத்தில் மிதவாதத்தை ஆதரித்த கவிமணி காந்தியை குறிப்பிட்டு ஆங்கிலேயரை தேசத்தை விட்டு போகும்படி தம் பாடல்களில் குறிப்பிடுகிறார். கண்டருக்கா குலத்தோடு நீ கப்பலேற தாமதமே, வள்ளல் எங்கள் காந்தி மகான் வாக்கு முற்றும் பலித்தது இனி என்னும் அடியின் ஊடாக இதனை நாம் காணலாம். கவிமணி நாவண்ணா தேசிய விநாயகம் பிள்ளை நகைச்சுவையாகவும் பல பாடல்களை எழுதியிருந்தார். அதே சமயம் சிறுங்குகளின் தொல்லையால் மிகவும் வேதனை உற்றவராக கவிஞர் காணப்பட்டார். பல மருந்துகள் போட்டும் அது ஆறாத வடுவாகவே அமைந்தன. அந்த வேதனையை தாங்க முடியாமல் கவிமணி அவர்கள் நகைச்சுவையாக ஒரு பாடலை பாடினார். அதனையும் இங்கு நோக்குவோம். முத்தும் பவளமும் முழு வைரம் மாணிக்கம், பத்தி ஒளி வீச பதக்கமெல்லாம், சித்தன் சிரங்கப்பன் ராயன் சிறியேன் எனக்கு தரங்கண்ட தந்த தனம் என கூறி நகைச்சுவையாக தனக்கு சிறங்கு வந்ததை எடுத்துரைக்கிறார். சமுதாயத்தில் சாதி பிரிவுகள் தோன்றி மனிதர்களை பேதமைப்படுத்துவதை கண்டுணர்ந்த மனநொந்தவர் கவிமணி. கீரியும் பாம்புமாய் சண்டையிட்டு சாதி கீழென்றும் மேலொன்றும் நாட்டிவிட்டு பாரத தாய் பெற்ற மக்கள் என்ற நிலமும் பல்லவி பாடி பயனதுவோ இந்தியர் என்று அனைவரும் ஒன்றுபட்டு கூறிக்கொள்வதில் அர்த்தமில்லை. மனிதர்கள் தம்மிடையே சாதி பேதங்களை மறந்து அனைவரும் ஒன்றென கொள்வதன் ஊடாகவே அதுவே சிறப்பான வாழ்வுக்கு வழி சமைக்கும் என இப்பாடலில் அவன் கூறியிருக்கிறான். சாதிகள் ஒழிக்கப்பட வேண்டிய அவசியத்தை உணர்ந்து தீண்டத்தகாதோர் விண்ணப்பம் என்ற பாடலை கவிமணி பாடினார். அது இன்றும் என்றும் போற்றத்தக்க பாடலாக அமைகிறது. வைதிகத்தின் பெயரை வைத்துக்கொண்டு வைதிகத்தை எதிர்ப்பும் ஒருவராக அவர் அதில் காணப்படுகிறார். கண்ணப்பன் பூசைகளும் கடவுளுக்கு திருக்கோவிலிலே நன்னக்கூடாதோ நாங்கள் நடையில் வர ஆகாதோ என கூறி தாழ்த்தப்பட்டவர் கோயிலுக்கு வருவதை தடுத்த ஆதிக்க சாதியினரை அவர் வழியில் நின்று அறிவுரை கூறும் பாங்கில் இப்பாடலை அவர் எழுதியிருந்தார். மண்ணுயிருக்கு உழைத்தவரை மாநிலத்தில் ஓங்கும் குலத்தவன் என பாடிய கவிமணி என்றும் வாழ்க. கவிமணி மருமக்கள் மான்மியம் சமுதாய சீர்கேட வர்க்கத்தின் தீமையை ஒழிப்பதற்காக பாடப்பட்ட காவியம். திருவிதாங்கூரில் தந்தையின் சொத்துக்கள் மகளையோ மகனையோ சென்றடையாது தந்தையின் சகோதரியின் மகனை சென்றடையும் வழக்கம் இருந்தது. இதனை களையும் வண்ணம் எழுதப்பட்டதே மருமக்கள் மான்மியம். சமரச நோக்கும் தீர்க்க சிந்தனையும் மிக்க கவிமணியின் கவிதைகள் பொருளாளம் கொண்டவை. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை 78 ஆண்டுகள் நிறைவான வாழ்வை வாழ்ந்து முடித்தவர். இவர் மண்ணுலக வாழ்ந்தாலும் இவருடைய புகழுடன் என்றும் இனிதாக நிலைபெறும் என்பது இயற்கை. 40 ஆண்டுகளுக்கு மேலாக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு கவிதைகள் படைத்த பிரிதொருவர் சுத்தானந்த பாரதி. சுத்தானந்த பாரதி தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் அளப்பெரியது. நாட்டுணர்ச்சி பாடல்களையும் சர்மய ஆர்வம் வளர்க்கும் கவிதைகளையும் புத்துலகு கனவு பெற்றிய பாடல்களையும் எழுதி புகழ் பெற்ற ஒருவர் இவராவர். பாரதி சக்தி மகாகாவியம் என்பது அவருடைய செய்யுநூல்களில் மிக முக்கியமான ஒன்றாகும். பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் மாணாக்கர் ஆற்றுப்படை, தென்தில்லை உலா, தென்தில்லை கலம்பகம் முதலான சிற்றிலக்கியங்களை பாடியவர். களப்பால் புராணம் என்ற புராண நூலொன்றையும் இவர் இயற்றியுள்ளார்.
இலக்குமண பிள்ளை என்பவர் கட்டளை கலித்துறை என்ற செய்யுள் வகையில் எதிகை மோனை இல்லாமல் எழுதும் முறையை புகுத்தி தமிழ் இலக்கியத்தில் ஒரு புதிய பாதையை தோற்றுவித்தார். அதுபோல ராகவ ஐயங்கார் புவியெழுபது பாரிகாதை என்னும் 2 நூல்களை எழுதினார். பாரிகாதை வெண்பாவால் எழுதப்பட்ட ஒரு காவிய நூலாகவும் காணப்படுகிறது. அதேபோல் வெள்ளக்கால் சுப்பிரமணியம் முதலியார் எழுதிய நெல்லை சிலேட வெண்பா சிலேடை யமகம் திரிவு என்னும் அலங்காரங்களை கொண்டு சிறப்பான நூலாக விளங்குகிறது. மில்டன் இயற்றிய சொர்க்கநீக்கம் என்ற நூலை விருத்தப்பாவால் மொழிபெயர்த்தவராகவும் வெள்ளைக்கால் சுப்பிரமணியம் முதலியார் காணப்படுகிறார். கோம்பி விருத்தம் அகழியை வெண்பா என்ற செய்யுள் நூல்களையும் இவர் பாடியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. பாம்பன் குமர குருதாச அடிகள் செந்தமிழ் என்னும் 50 தனித்தனி வெண்பாக்களை பாடியவர். குமார சுவாமியம் என்னும் காப்பியத்தையும் இவர் பாடியுள்ளார். பரத நஞ்சப்ப பிள்ளை என்பவர் தமிழரசி குறவஞ்சியையும் கவிராச பண்டிதர் செகவீர பாண்டியனார் பாஞ்சாலங்குறிச்சி வீரசரிதம் என்ற நூலையும் பாடியுள்ளார். மகாகவி என்ற பட்டம் பெற்ற ஆனாகூனா ஆதித்தர் கடவுள் அனுபூதி பள்ளி எழுச்சி பரம ரகசிய மாலை கடவுள் வணக்கம் மாணவர் கடவுள் வணக்கம் தொழுகை முறை ஆண்டாள் பிள்ளை தமிழ் இரணியன் வதை பரணி முதலான நூல்களை பாடி பிரசித்தம் பெற்றவர். இந்திய விடுதலை போராட்டத்தில் சொல்வளமும் பொருள்வளமும் செறிவான நிறைந்த கவிதைகளை தந்தவர் சுத்தானந்த யோகியாவார். இவரது ஆக்கங்கள் மணிக்கொடி சுதேசமிஸ்திர ஆகிய இதழ்களிலும் வெளிவந்தன. காந்தியடிகள் ஊட்டிய விடுதலை வேட்கை யோகியாரை அரசாங்க வேலையை தூக்கி எறிய செய்து விடுதலை போராட்டத்தில் நாட்டங்கொள்ள வைத்தது. அதன் காரணமாக உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து சிறை சென்றவராகவும் இவர் காணப்படுகிறார். காவிய நடையின் சிறந்த பிரதிநிதி என அவர் என்றும் போற்றப்படுகிறார். வேகமும் வேதாந்த தெளிவும் வீரமும் உட்பொருளும் கொண்டவை அவரது கவிதைகள். தமிழ் குமரி, அகழிகை, மேரி மத்லேனா, காமினி, காதல் மலர்கள், முருக காவியம், கதையை கேளடா முதலான நூல்களை இயற்றி புகழ்பெற்ற ஒருவர். இனி நாங்கள் நவீன கவிதைகள் குறித்து பார்ப்போம். நவீனம் என்னும் சொல் புதியது புதுமை மறுமலர்ச்சி என்னும் பொருண்மையில் கட்டுண்டது. நவீனம் என்னும் சொல்லை கிரியாவின் அகராதி தற்கால புதிய மாற்றங்களுக்கும் தேவைகளுக்கும் ஏற்ற முறைகளையும் தன்மைகளையும் கொண்டமைவதென வரையறுக்கும். நவீனம் என்றால் வழி வந்த மரபிலிருந்து மாறுபட்டு புதுமையை சார்ந்து நிற்றல் அல்லது புதுமையை நாடி செல்லல் என்ற பொருளில் வரும். ஆங்கிலத்தில் மாடர்னிட்டி என்று அழைக்கப்படும் நவீனத்துவம் என்பது சமூக அரசியல் பொருளாதார பண்பாட்டு அம்சங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கும் ஒரு வளர்ச்சி நிலையை சுட்டுகிறது. ஆக்ஸ்போர்ட் இயக்கத்தை நிறுவிய பிரிட்டிஷ் மத பேச்சாளரான ஜான் நியூமான் மூலம் இலக்கிய உலகில் நவீனம் என்ற சொல் உள்நுழைந்தது. பணியென கழிதலும் புதியென புகுதலும் வலுவல்ல கால வகையினானே என கூற்றுக்கு அமைய மரபு தலையிலிருந்து விடுபட்டு யாப்பு விடுதலையை நோக்கமாக கொண்டு கட்டற்ற கவிதைகள் 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஈழத்திலும் இந்தியாவிலும் பரவத் தொடங்கின. புதிய உள்ளடக்கம், புதிய வெளிப்பாட்டு முறை, புதிய வடிவமாற்றம் என்னும் அடிப்படையில் இயங்கிய இக்கவிதைகளின் தோற்றுவாயாக வால்ட் விட்மன் என்பவர் காணப்படுகிறார். சமூக பொருளாதார மாறுதலுக்கு ஏற்ப யதார்த்த வாழ்வின் அனுபவங்களை உள்வாங்கி உணர்வு தளத்தில் ஓசை நேயத்துடன் புதுப்பொழிவு கொண்டு வெளிவந்த இக்கவிதைகள் செய்யுள் என்ற சொல்லும் விடுதலை என்ற சொல்லும் இணையும் வண்ணம் விடுதலை செய்யுட்கள் என்று சுருக்கமாக அழைக்கப்பட்டன. அதனை தமிழில் விடுநிலை பா என்று அழைத்தனர். நவீன கவிதை என்பது நேரடியாக எடுத்துக்கொண்ட பொருள்களை அணுகக்கூடியது, எவ்வித மறைப்பும் இல்லாதது, எவ்வித கட்டுப்பாடும் இல்லாமல் இயல்பான நடையில் இனிமையாக எழுதப்படுவது. புது கவிதை என்பது சொற்கள் கொண்டாடும் சுதந்திர தின விழா என்றார் கவிஞன் வைரமுத்து. கவிதையின் கருப்பொருள் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்னும் காலகட்டத்தில் அன்றாட வாழ்வியலின் சாதாரண நடைமுறைகளை கவிதையின் கருப்பொருளாக கொண்டு பாடி நவீன கவிதையின் ஆதார சுருதியாக இருந்தவர் சார் போதலேர் ஆவார். இசையொழுங்கோ எதுகையோ ஏதுமற்ற ஆழ்ந்த பொருட்பெருமானமான கலை நுணுக்கம் கொண்ட கவிதைகளை ஆக்கியவர் போதலேர். பிரான்சின் நவீன கவிதையியலின் தந்தையாக இவர் கருதப்படுகிறார். அதே சமயம் ஆதர் ரெம்போ நவீன கவிதைத்துறையில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திய ஒருவராவார். வால்ட் விட்மன், கலீல் ஜிப்ரான், உமர் கயாம், தாகூர் ஆகியோரின் கவிதைகள் தமிழில் எளிய மொழிதல் கூடாக மொழியப்பெற்று வந்தது.
நவீன தமிழ் கவிதையின் எழுச்சிக்கு ஆரம்ப புள்ளியாக இவை அமைந்தது எனலாம். அழகிய சார்மிகு கற்பனாவாத போக்குகளை கடுமையாக நிராகரித்தபடி யதார்த்த இருப்பியல் அனுபவம் சார் வாழ்வியலுக்கூடாக பட்டவர்த்தனமாக காட்சிப்படுத்திய நவீனத்துவம் மனிதசார் நடத்தைகளின் அபத்தங்களையும் தூள நோக்கோடு வெளிப்படுத்தியது. அமெரிக்க கவிஞரான வால்ட் விட்மனின் கவிதைகளால் கவரப்பட்ட பாரதி தமிழுக்கு சாட்சி என்ற கவிதையின் வாயிலாக வசன கவிதையை தந்தார். பாரதியின் வசன கவிதையால் ஈர்க்கப்பட்ட நானா பிச்சமூர்த்தி அதில் சோதனை முயற்சிகள் பலவற்றை செய்து புதிய பாதையை காட்டினார். இந்திய தத்துவ மரபில் வாழ்ந்து செழுமையின் உள்தூண்டல் அவரது படைப்புகளில் அடிநாதமாக இழையோடியது. இவரது எழுத்துக்கள் சுதேசமித்திரன், சுதந்திர சங்கு, மணி மேகலை, தினமணி, நவ இந்தியா போன்ற பத்திரிகைகளில் வெளிவர தொடங்கியது. வசன கவிதை குறித்து கற்காலமோ உணர்ச்சியோ இயற்கையின் தரிசனமோ ஒன்றி ஓசையை மாத்திரமே முதன்மைப்படுத்தி எழுதப்படும் கவிதைகள் குறித்தும் பிப்ரவரி எழுத்து இதழில் பிச்சமூர்த்தி அவர்கள் சாடி எழுதியிருந்தார். நானா பிச்சமூர்த்தியிடம் யாப்பு மீறிய கவிதை எழுத வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. 1934 பின்னர் இவர் நேர்மாறாக 1946 பிறகு யாப்பு மரபு கவிதை எழுதினார். 1961 ஆண்டு எழுத்து இதழில் லாவண்ணா பிச்சமூர்த்தி நவீன கவிதைகள் குறித்து எழுதியிருந்தார். வசன கவிதை குறித்து கருத்தாளமோ உணர்ச்சியோ இயற்கையின் தரிசனமோ இன்றி ஓசையை மாத்திரம் முதன்மைப்படுத்தி எழுதப்படும் கவிதைகள் தவிர்க்கப்பட வேண்டும் அவசியத்தை இதில் வலியுறுத்தினார். நானா பிச்சமூர்த்தியிடம் யாப்பு மீறிய கவிதை எழுத வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. 1934 இந்த எண்ணம் உருவான பின் முதன்மையான கவிதைகளை அவர் படைத்தார். அதன்பின் இதற்கு நேர்மாறாக 1946 பிறகு மரபு கவிதைகளை எழுதத் தொடங்கினார். மீண்டும் 1950 யாப்பு மீறிய கவிதைகளை எழுதினார். புது கவிதை ஓசை இன்பத்திற்கு மாத்திரம் உருவாக்கப்பட்ட ஒன்றல்ல. யாப்பின்றி உருவாகும் கவிதை உணர்ச்சி மிக்க வீரியமிக்க மொழியாக வெளிப்பட வேண்டும். நடப்பு வாழ்வினை திறந்து பார்க்கும் ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த அவாவினை பிச்சமூர்த்தியின் கவிதைகளில் நாம் காணலாம். வசனம் என்பதை பேச்சின் உயிர் மூச்சென தன்னுடைய கவிதை மொழியாக கண்டவர் பிச்சமூர்த்தி. புதியதான உருவம் பெற்ற நிலையை பிச்சமூர்த்தியின் கிளிக்கூண்டும் கிணறுங்கொம்பு காற்று வாத்து முதலான கவிதைகள் வெளிப்படுத்துகின்றன. இந்த வெளிப்பாடு கண் முன்னுள்ள அனைத்தையும் விமர்சிக்கும் ஒன்றாக மாறுகிறது. பாரதியின் கண்டன் பாட்டு கவிதைகளால் ஈர்க்கப்பட்டு 1934 கவிதைகள் யாத்தவர் பிச்சமூர்த்தி. இவருடைய முதல் கவிதை காதல் என்று பெயர் பெறுகிறது. நானா பிச்சமூர்த்தி அவர்களின் கவிதை உலகினை இரண்டாக வகைப்படுத்துவர். அதாவது 1934 முதல் 40 எழுதியது ஒரு காலகட்டம் என்றும் அதன் பின் 1950 வரை எழுதியது பிரிதொரு காலகட்டம் எனவும் வகைப்படுத்தி ஆய்வினை மேற்கொள்வார் ஞானக்கூத்து. பிச்சமூர்த்தி அவர்கள் தம் கவிதைகளில் இயற்கையை ஒரு தீர்க்க தரிசனமாகவே கண்டார். இயற்கையின் பித்தராகவும் பக்தராகவும் இயற்கையை போற்றுபவராகவும் இயற்கையில் தன்னை மூழ்கி அனுபவிப்பவராகவும் இவர் காணப்பட்டார். கிளிக்குண்டு கவிதையில் இயற்கையை அனுபவித்து பாடியது மிகவும் குறிப்பிடத்தக்கது. சூழிருள் சிறையுற்ற கதிரவன் கிரணம் தும்பை தெரித்த மாடு போல் பாய்ந்தது என்கிறது அந்த வரி. ஆழ்ந்த படிமங்களுக்கு ஊடாக குறியீடுகளை கையாண்டு அந்த கவிதையில் அவர் எழுதியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆழ்ந்த படிமங்களும் குறியீடுகளும் அவரது கவிதையில் வரப்பிரசாதமாக அமைகின்றன. இயற்கையை பாடும் இருளும் ஒளியும் கவிதையிலும் இது போன்ற வர்ணனைகள் பிறவி கிடக்கின்றன. ஒளியும் இருளும் கலந்து கூடி நட்பாம்பு சாரை போலும் பின்னிக்காலம் ஓடலாச்சு என்று கூறும் பொழுது அதீத படிமம் ஒரு உண்மையான உத்திக்கூடாக யதார்த்தபூர்வமான கவிதையாக உருவெடுக்கிறது. பிச்சமூர்த்தி கையாளும் படிமங்கள் ஆழ்ந்த பொருட்சறிவுடையது. குறியீடுகளும் அதே போல்தான் புதிய பார்வையை தருவனவாக உள்ளன. அவை தர்க்கபூர்வமான சொல்வீச்சால் புதிய உரம் பெற்று கவிதையை உயர்ந்தோங்கி நிற்கிறது. நானா சுப்பிரமணியன் மிக முக்கியமான கவிதை ஆளுமைகளில் ஒருவர். புதுக்கவிதை என்னும் பெயரை உருவாக்கியவர் இவரை. பிச்சமூர்த்தியின் கவிதைகளை புதுக்கவிதைகள் இல்லை என்று கூறி அங்கீகரிக்க மறுத்த நேரத்தில் சீசு செல்லப்பா ஊதுபத்தி புல் என்னும் நூலினூடாக பிச்சமூர்த்தியை அடையாளப்படுத்தினார்.
அதுபோல பிற்காலத்தில் சுந்தர ராமசாமியும் பிச்சமூர்த்தியின் கவிதைகளை அடையாளப்படுத்தி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இவரை தொடர்ந்து கூப்பா ராஜகோபாலன், வள்ளிக்கண்ணன் முதலானோரும் பெரும்பாலான வசன கவிதைகளை யாத்தனர். புதுக்கவிதை வரலாற்றில் கூப்பா ராஜகோபாலன் ஒரு மைல்கல். அதே மாதிரி தனி முத்திரை பதித்தவராகவும் இவர் காணப்படுகிறார். மணிக்கொடி இதழில் 24 கவிதைகளும், கலாமோகினியில் 5 கவிதைகளுமாக 29 கவிதைகளை எழுதியவர் கூப்பா ராஜகோபாலன். கூப்பாரா எழுதிய நூல் புத்தகமாக பல காலங்கள் வெளிவராத நிலையில் பின்னர் சிறிது வெளிச்சம் என்னும் நூலில் 1969ஆம் ஆண்டு பாசகர் வட்டம் சில கவிதைகளை தொகுத்து வெளியிட்டது. நண்பனுக்கு, ஏர் புதிதா, வாழ்க்கை ஏன், என்னதான் பின் முதலான கவிதைகள் இன்றும் பலராலும் பேசப்படுகின்ற கவிதைகளாக அமைந்திருந்தன. கூப்பாரா தனது கவிதைகளை கருவளையும் கையும் என்ற தலைப்பில் தொகுத்து புத்தகமாக வெளியிட வேண்டும் என்று பெரும் முயற்சி எடுத்தார். ஆனாலும் அவருடைய ஆசை நிறைவேறவில்லை. அதன் பின்னர் சரியோ ஆக நிறைவேறா வழியும் ஏற்படவில்லை. அதே சமயம் இவருடைய கவிதைகள் யாவும் இப்பொழுது தொகுக்கப்பட்டு கருவளையும் கையும் என்ற பெயரில் வெளிவந்திருந்ததும் சுட்டிக்காட்டத்தக்கது. ஏர் புதிதா என்னும் கவிதை உழவனின் மனதில் உரத்தை ஊட்டுகிறது. மாட்டை தூண்டி கொழுவை அழுத்து மண் புரளும், மழை பொழியும், நிலம் சிலிர்க்கும், பிறகு நாற்று நிமிரும், எல்லை தெய்வமெல்லாம் காக்கும் கவலை இல்லை, கிழக்கு வெளுக்குது, பொழுதேற பொன்பரவும் மேரடியில் நல்ல வேளை நாற்றுவோம் கொழுவை என்று கூப்பாரா பாடுகிறார். உழவர்களின் வாழ்வில் உரத்தை ஊட்டும் வகையில் இப்பாடல் அமைந்திருக்கின்றது. அடுத்து மிக முக்கியமான புது கவிஞராக உள்வாங்கப்பட்டவர் வள்ளிக்கண்ணன். வள்ளிக்கண்ணன் கிராம இதழின் பொறுப்பாசிரியராகவும் இருந்தவர். 1944ஆம் ஆண்டு முதல் 1947ஆம் ஆண்டு வரை கிராம ஊழியன் பத்திரிகையில் பணிபுரிந்தார். இளவல் என்னும் புனைபெயரில் பல்வேறு கவிதைகளை எழுதினார். அழகு, திங்கள், பந்திவானம், மழை போன்ற இயற்கையை பாடுபொருளாக்கி பாடிய கவிதைகள் இவருக்கு பேரையும் புகழையும் பெற்று தந்தன. இவரது கவிதைகளில் அழகுணர்வை மிஞ்சி நின்றது. வள்ளிக்கண்ணனின் கவிதைகள் நாட்டின் ஒருமைப்பாட்டை காணும் வகையிலும் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை காட்டும் வகையிலும் அமைந்திருந்தன. தொழிலாளர்களின் நலம் நாடுபவைகளாக அக்கவிதைகள் காணப்பட்டன. மேலும் இன்றைய மானிட வாழ்க்கையின் அவல நிலையை மனம் வெதும்பி உள்ளம் குமுறி தமது கவிதைகளில் படைத்ததை நாம் காணலாம். அமர வேதனை, புதுக்குறள்கள் முதலிய கவிதை தொகுப்புகளை இவர் வெளியிட்டிருந்தார். இவர் எழுதிய புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சி என்ற நூல் இவருக்கு பேரையும் புகழையும் பெற்று தந்ததுடன் சாகித்ய அகாடமிய விருதையும் பெற்று தந்தது. வள்ளிக்கண்ணனை போல் மிக முக்கியமான முதன்மையான ஒருவராக அறியப்படுபவர் சீசு செல்லப்பா. வாழ்க்கை சூழலில் ஏற்பட்ட ஏமாற்றம், ஏக்கம், வேதனை, தார்மீக கோபம், மனப்புழுக்கம் என்பவற்றை கவிதையின் வாயிலாக துல்லியமாக வெளிப்படுத்திய ஒருவராக சீசு செல்லப்பா காணப்படுகிறார். மகாத்மா காந்தியை முன்னிறுத்தி இன்று நீ இருந்தால் என்னும் குறுங்காவியத்தை இவர் படைத்திருந்தார். பரிபாடலை போன்று எழுதப்பட்ட மெரினா என்னும் நெடுங்கவிதை அவருடைய புதுக்குறள்கள் நூலில் இடம்பெறுகிறது. உருவ அமைவும் வடிவ சித்தரிப்பும் மிக இயல்பாக பொருந்த பெற்ற ஒரு கவிதையாக மெரினா காணப்படுகிறது. இன்றைய சொல்வழக்கில் மடைமாற்றம் செய்யும் கவிதைகள் எட்டை புதுமெருக்கு என்னும் தலைப்பிலும் வெளிக்குறள் என்னும் தலைப்பிலும் 27 மொழிபெயர்ப்பு கவிதைகளையும் சீசு செல்லப்பா படித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இவருடைய கவிதைகள் யாவும் தொகுக்கப்பட்டு மாற்றிதயம் என்னும் தொகுப்பாக வெளிவந்துள்ளது. சீசு செல்லப்பாவின் முதல் கவிதை என்று வருவானோ என்னும் கவிதையாகும். பெண்ணின் திருமண ஏக்கத்தை பதிவு செய்யும் கவிதை உண்மையில் மிக முக்கியமான ஒரு பெண்ணிலவாத கவிதையாக நிற்கின்றது. கவிதை துறையில் புதிய திருப்பத்தை காட்டுகின்ற கவிதை தொகுப்பொன்றையும் இவர் வெளியிட்டிருந்தார். எழுத்து கவிதைகளை தொகுத்து புதுக்குறள்கள் என்ற பெயரில் அதனை வெளியிட்டிருந்தார். உண்மையில் 24 கவிகளில் 63 கவிதைகளை வாங்கி வெளிவந்த இத்தொகுப்பு இன்றும் பேசப்படுகின்ற மிக முக்கிய முதன்மையான தொகுப்புகளில் ஒன்று. இதுவே முதல் புது கவிதைகளை உள்ளடக்கி வெளிவந்த தொகுப்பு என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. வெறுமை, விரக்தி, முனைப்பு, மனமுறிவு ஆகிய குரல்கள் பல புது கவிதைகளின் அடிநாதமாக அமைந்ததென்றால் அது மிக இல்லை.
சீசு செல்லப்பாவை ஆசிரியராக கொண்டு 1959களில் இலக்கிய விமர்சன இதழாக வெளிவந்தது எழுத்தாகும். கட்டிருக்கம் உள்ள புது கவிதைகளை இவ்விதழ் பிரசுரித்தது. இவ்விதழின் ஊடாகவே பிச்சமுத்தி, கானானா சுப்பிரமணியன், தி சு வேணுகோபாலன், டி கே துரைசாமி, நகுலன், பசுவையா, எஸ் வைத்தீஸ்வரன், தர்மசிவரா, சி மணி போன்றோர்கள் அறியப்படுகின்றனர். 119வது இதழோடு எழுத்து தன்னை நிறுத்தி கொண்டு போனது உண்மையில் துரதிர்ஷ்டமாகும். 1950 முதல் 70 வரை எழுத்தினுடைய காலகட்டத்தில் வெளிவந்த புது கவிதைகள் இற்றவரை பேசப்படுகின்ற கவிதைகளாகவே அமைகின்றன. கானாசு என்று அழைக்கப்படும் கந்தாடை நாராயண சுவாமி சுப்பிரமணியம் கல்லூரி நாட்களில் 17-18 வயதுகளில் ஆங்கிலத்தில் கவிதைகளை எழுத ஆரம்பித்தவர். திரையிட்டு மறைத்த முகமும் பெண்ணை ஏகம் பட்டாடையும் மறைத்து வைக்கும் உண்மை அழியா வண்ணம் அழகி என்று அவளை அறிவதப்பரி என்று ஆரம்பிக்கும் இவருடைய முதல் கவிதை மணப்பெண் என்ற பெயரில் 14/5/1939 சூறாவளி இதழில் வெளிவந்தது. தமிழில் புதுக்கவிதை என்ற சொல்லை உருவாக்கியவர் இவர். மயன் என்ற பெயரில் இவர் எழுதிய கவிதைகள் மயன் கவிதைகள் என்ற பெயரில் 1970 வெளிவந்தது. கானாசு கவிதைகள் என்னும் தொகுப்பு 30/1/1981 வெளிவந்திருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. மிக முக்கியமான முதன்மையான ஒருவராக அடையாளம் காணப்படுபவர் நகுலன். நேரடியான எளிமையான மொழியில் வாழ்வின் உயிர்ப்பான தருணங்களை ஆழமான எண்ணங்களை கவிதையாக படித்தவர் நகுலன். அன்றாட காட்சியில் இருந்து விரியும் நகுலனின் கவிதைகள் சம்பவங்கள் நிகழ்வுகளுக்கு ஊடாக தன்னை முழுமைப்படுத்துகின்றன. நகுலனின் ராமச்சந்திரன் கவிதை இற்றவரையும் பிரபலமான கவிதையாக அறியப்படுகின்றது. அந்த கவிதை இன்றளவும் விமர்சிக்கின்ற கவிதையாகவும் கொள்ளப்படுகிறது. அதில் இடம்பெறும் உரையாடல் புதிர் மைய நிலையை கட்டுண்டதாகவும் அதன் அப்பால் ஒரு பெரும் பொறுமையை தருவதாக அமைகிறது. ராமச்சந்திரனா என்று கேட்டேன். ராமச்சந்திரன் என்ற எந்த ராமச்சந்திரன் என்று நான் கேட்கவில்லை. அவர் சொல்லவும் இல்லை. இதுதான் இக்கவிதை. இக்கவிதையில் இடம்பெறும் ராமச்சந்திரன் தனிநபராக தோற்றம் கொள்ளாது படிமங்களாக உருமாறி ஒரு உயர்நிலையை எய்துகிறார். அதுபோலவே இக்கவிதையில் உள்ளார்ந்த பரிகாசமும் எள்ளலும் இழையோடுவதையும் நாம் காணலாம். நகுலனின் கவிதைகள் தொகுப்புகளாக வெளிவந்துள்ளன. போட்ஸ்டாண்ட் கவிதைகள் 3, 5, 2 நீண்ட கவிதைகள் நகுலன் கவிதைகள் ஆகியன வெளிவந்த தொகுப்புகளாகும். உள்மனதின் ஆழ் நுணுக்கங்களை தன்னுடைய எழுத்தின் ஊடாக வெளிப்படுத்திய ஒருவராக நகுலன் காணப்படுகிறார். நகுலனின் எழுத்துக்கள் எளிமையானவை என்றாலும் வலிமையான ஆழ்ந்த பொருள் கொள்ள தக்கது என்பது மிக இல்லை. எளிய உரையாடல் வழியே அது நிகழ்கால தன்மையை உருவாக்கும் கவிதைகளாகும். நகுலனின் கவிதைகள் தோற்றத்திலிருந்து இன்னொரு தோற்றத்தை கடந்து போகும் ஒன்றாக காணப்படுகிறது. அவரது நினைவுகள் புனைவும் நிஜமும் கலந்த ஒன்றாக கவிதையில் பரிணமிக்கின்றன. நகுலன் கவிதைகளில் அனுபவ சிருஷ்டி கலைப்படைப்பாக ஆக்கம் கொள்கிறது. அரிய நல்ல கவிதைகளை தந்த ஒருவரில் மிக முக்கியமானவர் சுந்தர் ராமசாமி. எழுத்தினை மிக நுட்பமாக செதுக்கி அழகிய கவிதைகளை தந்தவர். அதே சமயம் பசுவையா என்ற பெயரில் இவருடைய கவிதைகள் எழுத்து இதழில் வெளிவரத் தொடங்கின. பசுவையா 107 கவிதைகள், நடுநிசி நாய்கள் என்ற தொகுப்புகள் இற்றவரை நினைவில் கொள்ளத்தக்க தொகுப்புகள் ஆகும். மனித வாழ்க்கையில் புதைந்து கிடக்கின்ற ஆள் ரகசியங்களை ஒருவித கிண்டலும் கேலியுமாக தன்னுடைய கவிதையில் வெளிப்படுத்தியவர் சுந்தர் ராமசாமி. பசுவையா கவிதைகளில் விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் கவிதைகளுக்குள் இயல்பாகவே நுழைகின்றன. அவை மனிதர்களோடு தொடர்பு படுத்தி விமர்சிக்கப்படுகின்றன. ஆழ்ந்த தளத்தில் அனுபவபூர்வமான சிந்தனையை தூண்டும் கவிதைகளாக இவருடைய கவிதைகள் காணப்படுகின்றன. விலங்குகளின் நாய்கள் 3 கவிதைகளில் இடம்பெறுகிறது. நாய் குறைப்பின் காலங்கள், நடுநிசி நாய்கள், நான்கண்ட நாய்கள் என்பனவை அவை. பூனைகள் பற்றி 2 கவிதைகளில் குறிப்பிடுகிறார். அதுபோல ஆந்தைகள் என்ற கவிதையில் ஆந்தைகள் மண்ணாந்தைகள் என்ற தலைப்பில் 2 கவிதைகளை எழுதியுள்ளார். ஆந்தைகள் மிக இயல்பாகவே அவருடைய கவிதையில்
இடம்பெறுகின்றன. இவ்விலங்குகள் விலங்குகளாக இல்லாமல் மனித செயல்களோடு நிரல்படுத்தி அதில் ஆழ்ந்த குறியீட்டையும் வடிவத்தையும் உண்டாக்கி வாழ்வின் அபூர்வ தருணங்களை கவிதையாக வெளிக்கொண்டு பெறும் ஒருவராக சுந்தர் ராமசாமி காணப்படுகிறார். 20ஆம் நூற்றாண்டில் எழுச்சி பெற்ற மிக உன்னத கவிஞரில் ஒருவர் ஆத்மனா. லா என்ற கவிதை ஏட்டின் ஆசிரியர் ஆத்மனா. மொழிபெயர்ப்பாளராகவும் கவிஞராகவும் கட்டுரை ஆசிரியராகவும் விமர்சகராகவும் விளங்கியவர் ஆத்மனா. தன்னுடைய குறுகிய வயதில் தன்னுடைய காலத்தை முடித்து கொண்ட கவிஞனாக இவன் காணப்படுகிறான். பிரம்மராஜன் அவர்களின் பன்னெடுங்கால முயற்சியின் பயனாக ஆத்மனாம் கவிதைகள் காலச்சுவடு பிரசுரம் ஊடாக எமக்கு கிடைக்கிறது. தன் வாழ்வின் நிகழ்தருணங்களை கவிதையாக்கியவர் ஆத்மனா. இவருடைய நான் என்னும் கவிதை தன்னை உள்முகமாக கொண்டு தன்னில் உள்ள ஆழ்ந்த உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஒன்றாக அமைகிறது. வாழ்க்கையின் நகர்வை 22 ஆண்டுகள் வாழ்ந்து தன்னுடைய கால நகர்வை பொது நிகழ்வாக்கி அதனூடாக கவிதையை சொன்ன ஒருவராக ஆத்மனா அறியப்படுகின்றார். அவரின் ஒரு கவிதையை நாம் பார்ப்போம். ஒரு தலைப்பிடாத கவிதையாய் வாழ்க்கை. ஒரு நாள் 2 நாள் என தொடர்ந்த நாட்களை எண்ணினேன். காலையில் தொடர்ந்த மாலை இரவாகும். கால புணர்ச்சியில் பிரமித்த நின்று அடிய ஒரு கவிதையை தந்திருக்கின்றார். அதே சமயம் மொழியின் நிபந்தனைகளை தாண்ட துடிக்கும் ஒரு கலகக்காரனின் குரலாக ஆத்மனாவின் கவிதை அமைகிறது. மரபு கட்டுக்குள் நின்று எழுதுபவனை மறைபொருளாய் சாடும் கவிதையாக பதில் என்னும் கவிதை காணப்படுகிறது. குற்றுகர முற்றுகர சந்திகளை சீர் சீர் ஆய் பிரித்து தலை தலையாய் அடித்து ஒரு ஒற்றை வைத்து சுற்றி சுற்றி வந்து எங்கும் மை நிரப்பி எழுத்துக்களை உருவாக்கி பொருளை சேர்த்து வார்த்தைகளை ஆய் சேர்த்து ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் கமா மற்றும் முற்றுப்புள்ளி வைத்து ஏதாவது சொல்லியாக வேண்டும், நமக்கேன் வம்பு என்று கூறி கவிதை எழுதுகின்றவர் அல்லது படைப்புகளை யாக்கின்றவர்களை ஒரு நையாண்டியும் ஏளனமுமாக கண்டனம் செய்கின்ற ஆத்மனா இக்கவிதை உண்மையில் கேள்வியே பதிலாக இக்கவிதையில் வந்துள்ளது. அடுத்து மிக முக்கியமான தொகுப்பாக நாம் கசடதபர தொகுப்பை நோக்கலாம். உண்மையில் தமிழ் இலக்கியத்தில் ஒரு முதன்மையான ஒரு தொகுப்பாகவும் தமிழ் கவிதை வரலாற்றில் ஒரு புதிய செல்நெறியை உருவாக்கிய தொகுப்பாகவும் தனக்கென்ற ஒரு தனித்துவமான ஒரு கவிதையை கொண்டு வந்த தொகுப்பாகவும் கசடதபர காணப்படுகிறது. நாவண்ணா கிருஷ்ணமூர்த்தியை ஆசிரியராக கொண்டு மகாகணபதியை பதிப்பாசிரியராக கொண்டு ஒரு வெள்ளின மாத இதழ் என்ற அறிவிப்புடன் 1970 முதல் வெளிவரத் தொடங்கிய கசடதபர 1974 வரை வெளிவந்து தன்னை முடித்து கொண்டார். மணிக்கொடி, இலக்கிய வட்டம், எழுத்து ஆகிய சிற்றிதழ்களை தொடர்ந்து வெளிவந்த மாத இதழாக கசடதபர காணப்படுகிறது. தரமற்ற படைப்புகளை விமர்சனம் செய்வது, தொடர்ந்து செயற்படுவது என்ற அடிப்படையில் வெளிவந்த இவ்விதழில் ஞானகுத்தன், கல்யாண்ஜி, கலாப்பிரியா, வைத்தீஸ்வரன், பசுபையா, நகுலன், பாலகுமாரன், அம்பை, சார்வாகன், ஆதிமூலம் போன்ற பலர் ஆழமான தூள நோக்குடைய கவிதைகளை எழுதினர். வானம்பாடி இதழை இனி நாம் அடுத்து நோக்குவோம். வானம்பாடி தமிழகத்திலிருந்து வெளிவந்த ஒரு கவிதைக்கான சிற்றிதழாகும். இது பூமியின் பிரளயங்களாய், காலத்தின் வசனங்களாய், யுகத்தின் சுவடுகளாய், நிறங்களில் சிவப்பாய் மண்ணை வலம் பெறும் பறவைகளாய், மானிடம் பாடி வரும் வானம்பாடிகளின் விலையில்லா கவிமடல் என்ற முழக்கத்துடன் வெளிவந்த இதழே வானம்பாடியாகும். வானம்பாடி கவிதை சமூகத்தை பாடின. இதனால் புது கவிதைக்கு பரவலான செல்வாக்கு ஏற்பட்டது. புது கவிதையின் பாடுபொருள் விரிவடைந்தது. தமிழ் மண்ணின் மரபு இடதுசாரிகளின் கருத்துக்களுக்கு ஏற்ப மாற்றம் கண்டது எனலாம். 1970களில் கோயம்புத்தூரில் சோசலிஸ்டுகளாகவும் சற்று காங்கிரஸ் ஆதரவு மனோபாவம் கொண்டவர்களாகவும் இருந்த தமிழக கவிஞர்கள் ஒன்று கூடி வானம்பாடி இயக்கத்தை ஆரம்பித்தனர். புவியரசு, கங்கை கொண்டான், சிப்பி, தமிழ்நாடன், அக்கினி புத்திரன், சக்திகணல், ரவீந்திரன், ஞானி, பா ஜெயபிரகாசம், பிரபஞ்சன், பாலா, மு மேத்தா, கோ ராஜாராம், மீரா, அப்துல் ரஹ்மான், ஈரோடு தமிழ் நண்பன் என்று ஏராளமானவர்கள் வானம்பாடியில் எழுதினர். 1981 வெளிவந்த இவ்விதழ் மொத்தம் 13 இதழ்களுடன் தன்னுடைய வாழ்வை நிறுத்தி கொண்டது. வானம்பாடிகளின்
வானம்பாடிகளின் இத்தகைய தீவிரத்தன்மையையும் புரட்சி நோக்கையும் தமிழின் மரபு சார்ந்த கவிஞர்கள் தமிழரின் எதிர்ப்புக்கு உள்ளாயிற்று. வானம்பாடி கவிதைகள் தீவிரத்தன்மை கொண்டது, புரட்சி நோக்கில் கட்டுண்டவை. தமிழின் மரபு சார்ந்த கவிஞர்கள் இக்கவிதைகளை எதிர்த்தனர். வானம்பாடி 10 இதழ்களை தாண்டிய பின் புதிய ஒரு கவிதை தொகுதியை வெளியிடும் முயற்சியை மேற்கொண்டது. முதல் தொகுப்பு 1973 வெளிச்சங்கள் என்னும் தலைப்பில் வெளியிடப்பட்டது. அதில் 33 கவிஞர்களின் கவிதைகள் இருந்தன. அவர்களில் அக்கினிபுத்திரன், அரசப்பன், அறிவன், ஆதி, இளமுருகு, இன்குலா, கங்கை கொண்டான், கதிரேசன், ஞானி, சக்திகணன், சித்தன் என்னும் வெங்கடசாமி, சிற்பி, பா ஜெயபிரகாசம், சுந்தரம், தமிழ்நாடு, தமிழவன், தமிழன்பன், தேனரசன், பிரபஞ்சன், புவியரசு, மேத்தா, ரவீந்திரன், ஜீவொளி, பா வேலுச்சாமி ஆகியோரின் கவிதைகள் இடம்பெற்றன. அதே சமயம் வெளிச்சம் என்னும் தொகுப்பு வெளிவந்த வேளையில் இது குறித்து வெங்கட் சாமிநாதன் அவர்கள் கிண்டலும் கேலியுமாக விமர்சனம் செய்திருந்தார். வானம்பாடிகளின் 2வது தொகுப்பு சிநேக புஷ்பங்கள் என்ற பெயரில் 1976 வெளிவந்ததும் குறிப்பிடத்தக்கது. இங்குலாப், ஜெயபிரகாசம், புவியரசு, அக்கினிபுத்திரன், காமராசன் முதலானவர்கள் தம் கவிதைகளால் சிறப்பிடம் பெற்றனர். காமராசன் கருப்பு மலர்கள் என்ற கவிதை தொகுப்பினூடாக ஒரு பிரபலமான கவிஞராக அறிமுகமானார். அதே நேரத்தில் வறுமையை பாடுகின்ற ஒருவராகவும் அவர் காணப்பட்டார். அவருடைய ஒரு கவிதையை நாம் நோக்குவோம். நாங்கள் நிர்வாணத்தை விற்கின்றோம், ஏன் ஆடைகள் வாங்குவதற்காக என்னும் வரிகள் உண்மையில் கருப்பு மலர் தொகுப்பை இன்றும் என்றும் அடையாளப்படுத்தும் தொகுப்பாக உள்ளது. அதே சமயம் தம் கவிதைகளில் பொது உடைமை சித்தாந்தத்தை வலியுறுத்தியவராக வைரமுத்துவும் காணப்படுகின்றார். இவர் தன்னுடைய முறிந்த பனையோலைகள் தொகுப்பில் பல்வேறு மரபு கவிதைகளை எழுதியிருந்தார். அதனை அடுத்து இவர் எழுதிய கவிதை தொகுதிகள் இவருக்கு புகழையும் பேரையும் ஈட்டி தந்தன. அவன் ஒரு பட்டு வேட்டி பெற்றிய கனவில் இருந்தபோது கட்டியிருந்த கோவணமும் களவாடப்பட்டதென வைரமுத்து எழுதும் பொழுது உண்மையில் வாழ்க்கையின் யதார்த்தம் இயல்பாகவே வெளிப்படுகிறது. புது கவிதைகள் உழைக்கும் மக்களின் உரத்த குரலாக ஒலித்தன. உலக்க வடிவிலான கவிதைகள் மூலம் முற்போக்குவாதிகளையும் கம்யூனிச இயக்கத்தையும் மக்கள் முன்னிறுத்தியது புதுக்கவிதை. தமிழ் புதுக்கவிதை வளர்ப்பதை வானம்பாடி முன்னின்று உழைத்தது. சாதாரண உழைக்கும் மக்களும் கவிதை எழுத முடியும் என்ற நம்பிக்கையை இவ்விதழ் விதைத்தது. பாரத கொடிநிழலில் படம் படைத்தோர் பஞ்சனைகள், ஏழை குழந்தைகள் இழப்பார நிழலுண்டா என்று இங்குலாப் கேட்பதனூடாக இது சாத்தியமாயிற்று. இங்குலாப்பின் நாங்கள் மனுஷங்கடா என்ற பாட்டு ஒடுக்கப்பட்ட இனத்திலிருந்து அநியாயமாக ஏழை சிறுவர்கள் கொல்லப்பட்ட போது பாடிய பாடலாகும். மனுஷங்கடா, நாங்கள் மனுஷங்கடா, உன்னை போல அவனை போல 8 சாணும் முசலம் உள்ள மனுஷங்கடா, நாங்கள் மனுஷங்கடா என்று கூறி இயல்பான பேச்சு வழக்கு கூடாக அந்த பாடலை அவர் எழுதினார். சமயம் கடந்தும் மானிடம் கூடும், சுவரில்லா சமவெளி தோறும் குறிகளில்லா முகங்களில் விழிப்பேன், மனிதன் என்ற ஒரு பாடலை இசைப்பேன் என்று கூறி மனிதத்தை மதித்து பாடிய ஒருவனாக இங்குலாப் காணப்படுகிறான். மனிதநேயமிக்க கவிதைகளை இங்குலாப் மாத்திரமன்றி பா ஜெயபிரகாசத்தினுடைய கவிதைகளிலும் காணலாம். இதுபோல மனித உணர்வையும் மனிதனையும் மதித்து பாடிய ஒருவனாக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் காணப்படுகிறார். அதே போல கண்ணதாசனுடைய பாடல்களிலும் மனித உணர்வும் மனித நேயமும் சினிமா பாடலாகவும் அதே சமயம் கவிதைகளாகவும் வெளிப்பட்டன. இந்த வகையில் மனிதனையும் மனித நேயத்தையும் மனித நோக்கையும் பாடிய கவிஞர்களாக வானம்பாடி கவிஞர்கள் இருந்தாலும் அதே சமயம் இயல்பாக மனித வாழ்வை தன்னுடைய அதன் நிதர்சனங்களை தமது கவிதைகளில் வெளிப்படுத்திய ஒருவராக வண்ணதாசன் காணப்படுகிறார். வண்ணதாசனுடைய கவிதைகள் முதன்மையான இயல்பான நடைக்கூடாக மனித உணர்வுகளில் மென்மையான தருணங்களை பேசும் கவிதைகளாக உள்ளன. இவர் கல்யாண்ஜி என்ற பெயரில் பல்வேறு கவிதைகளை எழுதியிருந்ததும் இங்கு நினைவு கூறத்தக்கது. அதே சமயம் பொது உடைமை சித்தாந்தத்தை முன்னிறுத்தி ஜெயகாந்தனுடைய பல கவிதைகள் தோற்றம் பெற்றன. பொது உடைமைவாதியாகவும் அதே நேரத்தில் பொது உடைமை கருத்துக்களை முன்னிற்கும் ஒரு கவிஞராகவும் கதையாசிரியராகவும் ஜெயகாந்தன் அடையாளம் காணப்பட்டார். அவருடைய ஞானரதம் பத்திரிகையில் பல்வேறு கவிதைகளை அவர் எழுதியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது.
இன்று ஜெயகாந்தன் கவிதைகள் என்ற பெயரில் அவை வெளிவந்திருப்பதும் இங்கு நினைவு கூறத்தக்கது. கால சூழ்நிலைக்கேற்ப சமூக கருத்தாக்கங்களுடன் தோன்றிய பெண்ணியம் பற்றி இனி நாங்கள் பார்ப்போம். புதுமையான மாற்றங்களுக்கூடாக குறுகிய காலத்துக்குள் சமூக அறிவியலின் அனைத்து தத்துவங்களையும் சித்தாந்தங்களையும் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தும் தூண்டுகின்ற ஒரு எழுச்சிமிக்க ஆற்றலாக பெண்ணியம் வெளிப்பட்டது. பெண்களின் சமூக தகுதி நிலை இருத்தலை அறிந்து கொள்ளவும் அவர்களின் மீதான பாலின பாகுபாடு டிஸ்கிரிமினேஷன் செக்ஸ் தொடர்பான சமூக பண்பாட்டு வேர்களை இனங்கண்டு கொள்ளவும் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறை சுரண்டல் முறைகளை உணர்ந்து கொள்ளவும் பெண்ணியம் பற்றிய அறிவு எமக்கு அவசியமாக ஒன்றாக காணப்படுகிறது. சமூக பண்பாட்டு பாரம்பரியம் மனையாட்சியை மகளிர் உரிமையாகவும் புறவாழ்வின் செயற்பாடுகளை ஆடவர் உரிமையாகவும் வரையறுத்த நிலையில் பெண்கள் தாம் அடிமைப்பட்டு கிடக்கின்றோம் என்ற உணர்வின்றி ஆண் அதிகார மையத்துக்குள் உட்பட்டு அடங்கி ஒடுங்கி வாழ்ந்திருந்தனர். இந்நிலையில் ஆண் ஆதிக்கத்தில் இருந்து விடுதலை, சமுதாயத்தில் ஆண்களுக்கு இணையான உரிமை, இழிநிலையில் இருந்து முன்னேற்றம் முதலியவற்றை ஆதாரமாக கொண்டு பெண்ணியம் தோற்றம் பெற்றது. குறிப்பாக பெண்ணியவாதம் ஆண் பெண்ணுக்கு இடையிலான பால் அசமத்துவம் குறித்தும் ஆண் மேலாதிக்கம் குறித்தும் அதிக அக்கறை செலுத்தியது. கனிமொழி, தமிழச்சி, சல்மா, சுயிதராணி, குட்டிரேவதி, பொன்மணி வைரமுத்து, தாமரை, வெண்ணிலா, செல்வநாயகி, அழகுநிலா, மாலதி, மைத்ரேயி, இளம்புரை, செல்வகுமாரி, எழிலரசி, பக்ஷலா, நீலா, பெருந்தேவி, லீனா மணிமேகலை, மாலதி, மைத்ரி முதலான பல பெண் கவிஞர்கள் பெண்ணியம் சார்ந்த நவீன கவிதைகளை படைத்தனர். மழலையாய் கவல்கையில் நாளெட்டு வைக்கையில் கைதட்டி ஆர்ப்பரித்தாள் அம்மா. வளர்பருவம் தாண்டுகையில் விளையாடி முடித்த வீடு நுழைந்தவளை வெளியில் போனாள், காலை உடைப்பேன் என்கிறாள். மலரத் துடிக்கையில் வேரில் வெந்நீர் என்று சொல்லி பரமேஸ்வரியின் கவிதை பெண் பிள்ளை வளர்ந்து வரும் பொழுது கட்டுப்பாடுகள் வருவதும் அந்த கட்டுப்பாடுகளை தாண்ட முடியாது பெண் தவிக்கும் பரிதவிப்பும் அக்கவிதையின் அடிநாதமாக அமைகின்றன. தன்னுணர்வின் வெளிப்பாடாக அமையும் நவீன கவிதை ஊடக கவிதைகளாகவும் வெளிவந்தன. மொழியின் உள்ளுமை ஆளுமைகளால் அர்த்தம் ஒற்றை பொருளில் புதைந்து விடாமல் அதனுடைய கருத்துருவாக்கம் வெளிப்பாட்டு முறை வடிவ அமைப்பால் பன்முகத்தன்மை கொண்டதாக விரிந்து புதிய எல்லைகளை நவீன கவிதை சாத்தியப்படுத்தியது. படைப்பாக்க திறன் கொண்ட ஒரு கலை வடிவமாக கருதப்படும் கவிதை அர்த்த உற்பத்தியை உள்வயப்படுத்தும் தன்மை கொண்டது. கவிதையின் உள்முகம் என்பது காலத்துக்கு காலம் புதிதான எழுத்து முறையால் தன்னை உருமாற்றி கொண்டு வந்துள்ளது. வார்த்தைக்குள் அடங்காத அனுபவ திரட்சியாகவும் சுற்றுமான அர்த்த புரட்சியையும் அடிப்படையாக கொண்ட நவீன கவிதை மொழி தனக்குரிய தளத்தை தரித்துக் கொள்கிறது. உயிர்ப்பும் உணர்வும் கொண்ட கவிதை மொழி மரபுகளில் இருந்து புத்தாக்கம் பெற்றது. குறிகளும் குறியீடுகளும் கொண்ட மொழியால் ஆனது. மொழியில் வெளிக்கொள்ளும் உண்மையான கவிதை மொழி குறிகளின் வார்த்தைகளின் அர்த்தங்களால் மௌனங்களுக்குள் கட்டுண்டு உருகி தன் எல்லைகளை கடந்து புதிய வாசல்களை திறக்கிறது. வார்த்தைக்குள் ஒளிரும் கவிதை வெளி ஒற்றை அர்த்தங்களுள் இருந்து மீண்டு அர்த்த நிலையை பெற்று விடாமல் அதே சமயம் அர்த்த நிலைக்குள் ஒளிந்திராமல் தனக்குள் கரைந்து புதிய வெளியை உருவாக்குகிறது. இதனை கவிதையில் சாத்தியமாக்கியவர்களாக ஞானக்கூத்தன், பிரம்மராயன், சவனிகா ஸ்ரீராம், சுகுமாரன், குவளைக்கண்ணன், மனுஷியபுத்திரன், பிரேம் ரமேஷ், பே அமலன் ஸ்டான்லி, சேஷியா ரவி, வசுமித்ரா என அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒடுக்குமுறையின் வடிவமாக தீண்டாமைக்கு எதிரான கவிதைகள் காணப்பட்டன. இதனை நாம் தல்தியம் என்னும் பெயரில் நோக்குவோம். சமூக அடிப்படையில் சாதி பிரிவுகள் கட்டமைக்கப்பட்டு மேல் கீழ் என்ற படிநிலையில் கடைக்கோடியில் இருப்பவர்களை தலித்தென அடையாளப்படுத்துவர். இவர்களை ஒடுக்கப்பட்ட மக்கள் என்றும் விளிம்பு நிலை மக்கள் என்றும் அழைப்போர். இவர்களின் அவலங்களை தமிழ் கவிதைகள் தாங்கி வெளிவந்தன. ஆதித்த கருத்தாடல்களை சிதைக்கும் தலித் கவிதைகள் இதுவரை புனிதம் என கட்டமைக்கப்பட்டுள்ள அனைத்தையும் உடைக்கிறது. மக்களின் கலக குரலாக இக்கவிதைகள் வெளிப்படுகின்றன. விளிம்பு நிலை மரபான நாட்டுப்புற மரபை முன்னெடுத்து செல்லும் ஒன்றாகவும் கவிதை மொழி காணப்படுகிறது. கொச்சை மொழி என ஆதிக்க அமைப்புகளால் கேவலப்படுத்தப்பட்ட தலித் மொழியை பேச்சு மொழியாக கொண்டு எழுதப்படும் கவிதைகள் சுய வரலாறாக அமைகின்றன.
அதே சமயம் தலித் கவிதைகள் தலித்துகளாலேயே எழுதப்பட வேண்டும் என்ற கருத்தும் இங்கு முன்வைக்கப்படுகிறது. தலித் ஒருவர் தன்னை ஒடுக்கப்பட்டவன் என்று உணரும் தருவாயில் தன் வாழ்வு பற்றிய அருவருப்பும் அவமானமும் வேதனையும் அடைகிறான். இவற்றுக்கெல்லாம் காரணமானவர்கள் மீது அவன் தார்மீக கோபத்தை வெளிப்படுத்துகிறான். அது கவிதையாக உருப்பெறுகிறது. இதனை நாம் என்.டி. ராஜ்குமாரின் கவிதையில் காணலாம். அதே சமயம் ஆதவன் திட்டனியா, அன்பாதவன், மதிவண்ணன், அழகிய பெரியவன், சுயிதராணி, விழிபா இதேவேந்தன், உஞ்சயராஜன், பிரதீபா ஜெயச்சந்திரன், இந்திரன், மதியழகன், இளந்துரவி, கே குணசேகரன், அரங்கமல்லிகா, பாரதி வசந்தன், தலித் தமிழ்மணி, கந்தசாமி, தலையாரி தனியச் செல்வன், சுப்பையா, ரவிக்குமார் என்று சொல்லி நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். இத்தடத்தில் ஆழமாக இவர்கள் இயங்குகிறார்கள். செத்த மாற்றின் தோலை உரித்ததற்காக உயிரோடு எங்களை அடித்து கல்லெறிந்து கொண்டீர்கள். சாகாமல் செத்த நான் இந்த நாடு முழுவதும் ஒரு கலவரத்துடன் உருவெடுத்து அளவை மிதப்பேன். நாடு முழுவதும் தேசம் முழுவதும் ஒரு கொலையுண்ட தெய்வங்களாய் எழுந்து நிற்பேன் என்று ராஜ்குமார் கவிதை பாடுகிறார். இவருடைய கவிதை மொழி ஆதிக்கத்துக்கு எதிரான குரலாய் எழுகிறது. நாட்டுப்புற கதைகளையும் பழமொழிகளையும் தொன்மங்களையும் தன் கவிதையில் இயல்பாக பயன்படுத்திய ஒருவராக என்.டி. ராஜ்குமார் காணப்படுகிறார். மாந்திரிக மொழியின் உக்கிரம் நிரம்பிய எண்ணங்களின் பதிவுகளாக இக்கவிதைகள் காணப்படுகின்றன. தெறி, ஒடக்கு, இரத்த சந்தானப்பாவை, கட்டாளன், கல்விளக்குகள் என இவரின் தொகுதிகள் வெளிவந்துள்ளதையும் நாம் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. தலித் கவிதையாக்கத்தில் குறிப்பிடத்தக்க மற்றொரு போக்கு இசைப்பாடல்களாக தொகுத்து தலித்திய சிந்தனைகளை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தி சென்றமையாகும். கே குணசேகரன் தொகுத்த அக்னீஸ்வரங்கள், தலித் சுப்பையாவின் இசைப்போர் ஆகிய தொகுப்புகள் உண்மையிலேயே வரவேற்கத்தக்க வரப்பிரசாதங்கள் ஆகும். தலித் சுப்பையாவின் ஒரு கவிதை தலித்துகளின் சிக்கல்கள் மதமாற்றம் என்னும் நடவடிக்கையால் தீர்ந்து விடவில்லை என்பதை இசையாக வெளிப்படுத்துகிறது. மனம் மாறினோம், மதம் மாறினோம், ரணம் மாறலே, சாதி வடு மாறலே, சாதி சொன்ன இந்து மதத்தை தூக்கி எறிந்தோம், இறை நம்பிக்கையில் விவிலியத்தை நெஞ்சில் சுமந்தோம், கல்லறையும் ஆலயமும் எல்லை போட்டதே, எங்கள் கண்ணீரில் நம்பிக்கைகள் கரைந்து போகுதே என்று சொல்லி உண்மையில் மதம் மாறியும் சாதி போகவில்லை என்பதை ஆழமாக வெளிப்படுத்திய பாடலாக அப்பாடல் அமைகிறது. தலித் மக்களினுடைய வேதனைகளும் அவலங்களும் அவர்களுடைய கவிதைகளாக வெளிவந்தன. அக்கவிதைகள் இன்றும் மனதில் நிற்கும் கவிதைகளாக உள்ளன. உள்ளத்து உணர்வுகளை உயிர்ப்போடு வெளிப்படுத்தும் கவிதைகளாக அவை காணப்படுகின்றன. 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தமிழ் கவிதை பரப்பில் தலித்துகளின் கவிதையாக்கம் முக்கியத்துவம் பெற்றதொன்றாகும். தலித் இயக்கம் அரசியல் இயக்கமாக மாறிய நிலையில் தலித் கவிதைகள் அரசியல் கவிதைகளாக அடையாளப்படுத்தப்பட்டன. தலித் கவிதைகளை புதிய கோடாங்கி, தாய்மண், தலித் முரசு, மணற்கேணி முதலிய பத்திரிகைகள் பிரசுரித்தன. தலித் கவிதைகள் அரசியல் கவிதைகளாகவும் தன்னுணர்ச்சி கவிதைகளாகவும் வெளிவந்தன. தலித் கவிதைகள் வாழ்க்கையின் உண்மையை சித்தரித்தன. தத்துவார்த்த தளங்களில் அவை இயங்க முற்படும் பொழுது அடுத்த கட்டத்துக்கு அது நகரலாம் என கூறப்படுகிறது. நன்றி மாணவர்களே. உண்மையில் நான் தந்த இந்த குறிப்புகள் உங்களுடைய பரீட்சைக்கு பேருதவியாக அமையும் என்று கூறிக்கொண்டு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.